வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமான ஞானத்தில் பாகம் 1ல் கடிதங்களை பற்றி பார்ப்போம். நாம் வேறு இடத்துல உள்ளவருக்கு விஷயங்களை தெரிவிக்க உபயோகப்படும் சாதனங்களில் முக்கியமான முறை கடிதம் எழுதுவது. நம்ம வேறு இடத்துல உள்ளவருக்கு விஷயத்தை தெரிவிக்கணும்னா அது முக்கியமான சாதனம். அந்த சாதனம் வந்து கடிதம், லெட்டர் தான். அது லெட்டர் எழுதுறது. இது இக்காலத்தில் ரொம்பவும் அபிவிருத்தியை அடைந்திருக்கிறது. இக்காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு, ரொம்ப அதிகமாக வந்து நடந்துருக்கு நிறையா. கடிதத்தை படிக்கும்போது கடிதம் எழுதினருடன் நேரில் பேசுவது போன்ற உணர்ச்சி ஏற்பட வேண்டும். லெட்டர் எழுதும்போது படிக்கும்போது அந்த எழுதினரோட நேரில் பேசுகிற மாதிரி இருக்கணும் கடிதம் எழுதுறது. கடிதத்தில் எழுதப்படும் விஷயங்கள் தெளிவாகவும் அழகாகவும் சந்தேகமன்னியில் தெரிவதாகவும் இருக்க வேண்டும். கடிதத்தை எழுதும்போது ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நல்லா புரிகிற மாதிரியும் அழகாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. கடிதம் எழுதுவதில் பிராச்சீன நவீன ரீதிகள் காணப்படுகின்றன. லெட்டர் எழுதுறதில் வந்து பழமையானதும் நவீன முறையும் காணப்படுகிறது. பிராச்சீன பத்திரத்திக பழைய காலத்தில் லெட்டர் எழுதுறது. கடிதத்தின் ஆரம்பத்தில் ஸ்வஸ்தி க்ஷேமம் என்று எழுதப்பட வேண்டும். ஆனந்தர வசதி எழுதுகிறப்போ க்ஷேமம்னு எழுதுகிறப்போ கடிதத்தின் ஆரம்பத்திலேயே கடிதத்தை எழுதுபவரின் பெயரும் கடிதம் எங்கிருந்து அனுப்பப்படுகிறதோ அந்த இடத்தின் பெயரும் குறிப்பிடப்படுகின்றன. கடிதம் ஆரம்பத்திலேயே கடிதம் எழுதுகிற பேரும் கடிதம் எங்கே அனுப்பப்படுகிறதோ அந்த இடத்தின் பெயரும் குறிப்பிடப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணம் குருவை சிஷ்யஸ்ய பத்திரம். குருவிற்கு சிஷ்யன் எழுதுகிற லெட்ரு கடிதம். குருவுக்கு சிஷ்யன் எழுதுகிற கடிதம். ஸ்வஸ்தி பரமாத நீ ஏஷு விவித குணாலங்கிருதேஷு ஸ்ரீமத்சு குரு சரணார பிந்தேஷு சூரியகாந்த சர்மாக பிரணாதயக வில் சந்தூரராம். க்ஷேமம் அனைத்து விதமான குணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பரமாத தைரியமான குருவின் அரவிந்த பாதங்களை சூரியகாந்த சர்மா தாழ்மையுடன் வணங்குகிறார். அந்த வணக்கங்கள் மேலும் மேலும் பிரகாசிக்கட்டும். குஷாலபத்திர சர்வ பரமேஸ்வரஸ்ய கிருபயா ஸ்ரீமத மனு கிரகேன ச. உங்கள் அழகிய வாக்கியம் ஒரு குசல பத்திரம், அதாவது நல்ல வாழ்த்து நலம் தெரிவிக்கும் கடிதம் போல அமைந்துள்ளது. இதாகத்திய மய அத்தியாபன காரிய பிராரம்பம். இதன் சாரும் சர்வ பரமேஸ்வரின் கருணையாலும் ஸ்ரீமதியின் அனுகிரகத்தினாலும் இங்கே வந்து நான் என் கல்வி அபியாச காரியத்தை தொடங்கியுள்ளேன். சூரபாரதி பிபிடியாக பார்கக அத்திரவக வரசந்தி. சூரிய பாரதியை நோக்கி இங்கு பல சிறுவர்கள் இருக்கின்றனர். சௌனேகி மம அத்தியாபார காரிய விருத்திம் ஏஷ்யதி. அவர்கள் மெதுவாக என் கல்வி காலத்தின் வழியை பின்பற்றுவர். விஷாலா கலு மத்ரபூரி நயன மனோகரா ச.
மாத்திரமுறை மிக விசாலமானது, கண்களுக்கு இன்பம் தரும் அழகானது. சர்வமந்திர சுலபதையா சாட்சியத்தை பிராப்தும். அடுத்த மந்திரங்களும் எழுதி பெறக்கூடியவில்லை. விஷாலகடு மந்திரபூரி நவ நயம் நமோ மனோ நயன மனோகராச்ச. மாத்திரமொழி மிக விசாலமானது, கண்களுக்கு இன்பம் தரும் அழகானது. சர்வமந்திர சுலபதையா சாக்கியதே பிராப்தும். அனைத்து மந்திரங்களும் எளிதில் பெறக்கூடியவை. எல்லாம் நோட் பண்ணிங்க. பரம் நிவாசமேவ கேவலம் ந பிராப்னோதி மகதா பிரயத்ன அபி. ஆனால் பரம தெய்வீக நிலை மட்டும் மிகுந்த முயற்சியாலும் எளிதில் அடைய முடியாது. ஏதத்த மேவாக் சிந்தா கிராந்தக. இதற்காகவே சிந்தனையால் நிறைந்த நாள். ஆசாசே ஸ்ரீமத மனு கிரகேண பிரயத்னசாத்வேவ ச சர்வமபி சுலபதையா சம்பியத்யதே. ஸ்ரீமத்களின் அருளினாலும் தொடர்ந்த முயற்சியாலும் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். ஆசாசே ஸ்ரீமத்வனுகிரகேன் பிரயத்னசாத்வேவ சர்வமபி சுலபதா சம்ஜயதே. ஸ்ரீமத்தின் அருளாலும் தொடர்ந்து முயற்சியாலும் அனைத்தும் எளிதில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். ஆசீர்வச்சன பிரதானேன சர்வதா அனுகிரகே ஜனக. ஆசீர்வாதம் அக்னி மூலம் எப்போதும் அருளை பெறும் மனிதன்தான். அனுகிரகத்தின் சாட்சி சூரியகாந்த சர்மா. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. அதை இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. நான் தமிழில் படித்ததை எழுதி வச்சுருக்கேன், அதை காட்டேன், அப்புறம் நோட் பண்ணிங்க. இப்போதைக்கு இதை நோட் பண்ணிங்க இது வரைக்கும்.
அனுகிரகத்தின் சாட்சி. சூரியகாந்த சர்மா. இப்போ தமிழில் சொன்னதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணிங்க. தமிழ் நான் படித்தேன்னு அது நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அதை அப்படியே நோட் பண்ணிங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணதை நோட் பண்ணி வச்சுருக்கேன், நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், அதை நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.